இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்த வேளையில கூட சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாருங்க, ஆபிரகாம் சொன்ன உடனே என்ன பண்ணார்? கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்தார். தெரியாத ஒரு தேசம், அறியாத ஒரு தேசம், அந்த தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே போனார். அவர் கீழ்ப்படிந்து நடந்ததுனால, பயந்து நடந்ததுனால தம்முடைய வழியை, கர்த்தருடைய வழியை அவருக்கு போதித்து நடத்தினதை பார்க்க முடியும். நம்ம எங்க போறோம், என்ன தேசத்துக்கு போறோம், எப்படி போறோம்னு தெரியாம ஆபிரகாம் போனதை பார்க்க முடிகிறது. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்தபடினால்தான் அவர் எங்க போறாருன்னு அவருக்கு தெரியாம இருந்த வழியை கர்த்தர் போதித்து நடத்தினது மாத்திரம் இல்லை, அங்க ஆசீர்வாதத்தை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. தம்முடைய வழியை அவருக்கு தெரியப்படுத்த போதித்ததை பார்க்க முடிகிறது. தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சொல்லி இங்க வசனம் சொல்லப்படுகிறது. தம்முடைய வழி என்னன்னு தெரியாது, எங்க போறோம்னு நமக்கு தெரியாது, நமக்குடைய எதிர்கால வாழ்க்கை என்னன்னே தெரியாது. ஆனா அவர் மறைக்காம இருப்பாரா? நமக்கு மறைக்காம எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி நமக்கு போதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அதனால தம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் நமக்கு போதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வழி தெரியாம இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் தம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் நமக்கு நன்றாக போதிப்பார். அற்புதங்களை எதிர்பாருங்கள். ஆமேன்.